தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திடீரென்று திமுக பக்கம் திரும்பினார். திடீரென்று திமுக பக்கம் திரும்பினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக பக்கம் திரும்பினார் என்று சொன்னால் திமுக கூட்டணிக்கு திரும்பினார் என்றல்ல, திமுக மீது பாய்ந்துள்ளார். அவர் வேறு யாரும் அல்ல, டாக்டர் ராமதாஸ். டாக்டர் ராமதாஸ் திமுக கூட்டணியில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி 2 பிரிவாக உள்ளது. அன்புமணி ராமதாஸ் அதிமுக கூட்டணியில் உள்ளார். டாக்டர் ராமதாஸ் திமுக கூட்டணியில் இணைய வந்ததாக கூறப்பட்டது. ஆனால் திருமாவளவன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணியில் இருந்தால் தான் விலகி விடுவதாக மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் டாக்டர் ராமதாஸ் திடீரென திமுக மீது பாய்ந்துள்ளார். அதாவது, மின்வாரியத்தில் ஸ்மார்ட் மீட்டர் வீடுகளுக்கு சென்னையில் பொருத்தப்பட்டுள்ளது. பாதி வீடுகளுக்கு பொருத்தப்பட்டுள்ளது, பாதி வீடுகளுக்கு பொருத்தப்படவில்லை. இதனால் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தாத வீடுகளில் மின் கட்டண சுமை உள்ளது. இதை மக்கள் தேர்தல் நேரம் வாக்களிக்கும் போது பயன்படுத்துவார்கள் என்று மின் வாரியத்தில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்படுவது காலதாமதமாவதை கண்டிக்கும் விதத்தில் இவர் திமுக மீது பாய்ந்துள்ளார். இது திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. ஒருவேளை திமுக கூட்டணியிலிருந்து டாக்டர் ராமதாஸுக்கு கதவை சாத்தி விட்டார்களோ என்று தெரியவில்லை. திடீரென டாக்டர் ராமதாஸ் திமுக மீது பாய்ந்துள்ளார். திமுக கூட்டணியில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தற்பொழுது ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதில் காலதாமதம் ஏற்படுத்துவதால் திமுக அரசு மீது பாய்ந்துள்ளார். டாக்டர் ராமதாஸ் தன் மகன் இருக்கிற பாஜக கூட்டணிக்கு செல்ல உள்ளாரா, தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு செல்ல உள்ளாரா என்பது தெரியவில்லை. ஆனால் திமுக கூட்டணியில் தான் இணைவார் என்று இதுவரை பேசப்பட்டு வந்தது. இப்பொழுது திடீரென திமுக மீது பாய்ந்துள்ளார்.